ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th பயாலஜிக்கு இந்த காமன் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் 2025க்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் போடாமையே பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்பதான் இந்த வீடியோவை உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காம லைக் போட்டுட்டு பாருங்க. அண்ட் ஃபியூச்சர்ல நீங்க எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இல்லைனா டெலிகிராம் சேனல் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எதையும் மிஸ் பண்ணாம இருக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12th பயாலஜிக்கு நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். சரியா, பயோ பாட்னில எதெல்லாம் முக்கியமானது அண்ட் பயோ ஜுவாலஜில எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்க. அது நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையுமே நல்லா தரவா படிச்சுக்கோங்க, ஒன்று கூட ஒமிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது எல்லாமே செலக்டிவான கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, ஸோ அதை தாண்டி உங்களுக்கு கேட்கறதுன்றது ரேர் தான். கண்டிப்பா நீங்க சாய்ஸ்ல விட்டு அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தைரியமா அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த வீடியோட லிங்கை வேணா நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், என் ஸ்கிரீன்ல தரேன். சரியா, ஸோ அதை நீங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இது பாருங்க, கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான். 35 மார்க் நடந்திருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 35 மார்க்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 50 மார்க்கும் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்தவரை 35 மார்க் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா புக் பேக் கொஸ்டினே கேட்டுருவாங்க. ஏன்னா 2 தான் கேட்க போறாங்க அப்படின்றதுனால. சரியா, ஓகே. இப்ப இது என்னென்ன கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 2 மார்க்ல பாத்தீங்கன்னா பயோபாட்னில ரைட் அ நோட் ஆன் ஹெட்ரோசிஸ், வாட் ஆர் அக்ரோகெமிக்கல்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். 3 கொஸ்டினுமே நம்ம கொடுத்ததுதான். சரியா, எனி 2 தான் கேட்டிருக்காங்க. அப்ப எனி 2 நம்ம எழுதிடலாம். கலப்பின வீரியம் குறிப்பு வரைக, அப்புறம் வேளாண் வேதிப்பொருட்கள் என்றால் என்ன, அப்புறம் வெப்ப அடுக்கமைவு படமுறைக. சரியா, 3மே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்கு 2 மார்க். நெக்ஸ்ட் 3 மார்க் பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ப்ரொஃபண்டல் ஜோன் வில் பி லோ. ஒய்? ஹவ் ஆர் மைக்ரோபியல் இனோகுலன்ஸ் யூஸ்ட் டு இன்க்ரீஸ் த சாயில் ஃபர்டிலிட்டி? 2மே நம்ம கொடுத்ததுதான். சரியா, ஆழ்மிகு மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன்? மண் வளத்தை மேம்படுத்துவதில் நுண்ணுயிர் உட்செலுத்துதல் எவ்வாறு பயன்படுகின்றன? 2மே நம்ம கொடுத்ததுதான். ஸோ எனி 2ல நம்ம இன்க்ளூடிங் கம்பல்சரியோட சேர்த்து எழுதிடலாம். 5 மார்க் பார்த்தீங்கன்னா அஃபாரஸ்டேஷனும் கொடுத்துருக்கோம், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓசோன் டிப்ளிஷனும் கொடுத்துருக்கோம். சரியா, புதிய காடுகள் தோற்றுவித்தலில் தனி ஆய்வுகள் குறித்து விளக்குக, அப்புறம் ஓசோன் குறைதலின் விளைவுகளை விளக்குக. பயோபாட்னி பொறுத்த வரைக்கும் இப்போ 10, 15, 17 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 17 மார்க் அப்படியே எடுத்துடலாம். சரியா, நெக்ஸ்ட் பயோசுவாலஜி பார்ப்போம். பயோசுவாலஜியில் 1 மார்க் 3 கேட்டிருக்காங்க. சரியா, கண்டிப்பா இதுல 1 நமக்கு இன்டீரியர் கொஸ்டின் இருக்கும். இப்ப 2 மார்க்ல எதெல்லாம் நம்ம கொடுத்தது இருக்குன்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா டிஃபைன் எக்காலஜிக்கல் நிட், இதுவும் வாட் இஸ் மென் பை ப்ளூரிபொட்டன்சி, இந்த 2ம் நம்ம கொடுத்ததுதான். சரியா, 5, 6 வரையறு சூழலியல் ஒதுக்கிடல் சிறுவாளிடம் பகுதி திறன் என்றால் என்ன? நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி டிஃபரன்ஷியேட். அப்புறம் வாட் இஸ் அக்ளிமேஷன்? இது 2ம் 7, 9 இன்க்ளூடிங் கம்பல்சரி. வேறுபடுத்துக உடற்செல் மரபணு சிகிச்சை, இனச்செல் மரபணு சிகிச்சை, புதிய சூழலுக்கு இனங்கள் என்றால் என்ன? நெக்ஸ்ட் 5 மார்க்ல ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் நம்ம கொடுத்தது. சரியா, மண்ணின் பண்புகள் யாவை அப்படின்ற இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்தது. இது யூசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிசிஸ் கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ 5 மார்க் கொஸ்டின் 1 அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க் 2, 3 மார்க் 2, 5 மார்க் 1 எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். 1 மார்க் மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா இன்டீரியர் கேட்பாங்க, கிரியேட்டிவ் கேட்பாங்க, இன்டீரியர் கொஸ்டின். இப்போ இந்த 1 மார்க் இன்டீரியரும் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கன்னா சென்டம் அப்படியே எடுத்துடலாம் நீங்க செகண்ட் மிட்டம்ல. சரியா, ஸோ உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர் இதே போல தான் வரும். தயவு செஞ்சு அதை கொடுத்துருக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை திரும்ப திரும்ப நான் சொல்றது அதுக்கு தான். 1 கூட ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா தரவா படிங்க. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களால்
ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சென்டம் நீங்கள் எடுக்கலாம். சரியா? ஸோ நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிற சொல்லுங்க. அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களான்றதையும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.